அன்னைக்கு 96லாம் பார்த்தீங்கன்னா, ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா, ரஜினி இன்னைக்கு வரைக்கும் சீஃப் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. அந்த மாரி ஒரு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட்டா, பெரிய ரசிகர்கள் கூட்டம் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டா ரஜினி இருந்தாரு. ரஜினியோட கேரக்டருக்கு வந்து அரசியல் செட் ஆகல. ரஜினி நெறையா நேரங்கள்ல அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா, அது சரியா வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரஜினி வந்து ஒதுங்கிட்டாரு. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஜெயலலிதா, கலைஞர் 2 பேருமே இறந்ததுக்கப்புறம் ரஜினி வந்து அரசியலுக்கு வரலான்னு எண்ணம் மறுபடியும் ரஜினிக்கு இருந்துச்சு. 96ல இருந்துச்சு. ஆனா வரல. அது காரணம் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அன்னைக்கு அதாவது சிம்மாசனமே ரஜினி காலடியில கீழ உழுந்து கிடந்துச்சு. ஆனா ரஜினி அத கண்டுக்கவே இல்ல. ஆசைப்படல. அதாவது ரஜினி வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, என்ன வந்து ந நடக்குமோ அத மட்டும் தான் பார்ப்பாரு. ஸோ ஆசைப்படுறதுங்கிறதுனால நம்மளுடைய ஆசைக்காண்டி மத்தவங்கள பலி குடுத்துறக்கூடாது அப்படின்னு நெனைச்சாரு. நம்மளுடைய ரசிகர்களை தொண்டர்களா மாத்தி அவங்கள பலி குடுத்துறக்கூடாதுன்னு ரஜினி நெனைச்சாரு. அதாவது ரஜினிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ம ஜெயலலிதா, கலைஞர் 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறம் அரசியலுக்கு வரலான்னு மறுபடியும் நெனைச்சாரு. மறுபடியும் சொன்னாரு, கட்சி தொடங்குறோம், ஆரம்பிக்க போறோம்ன்னு மீட்டிங் எல்லாம் போட்டாரு. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பிஜேபியோட ஏ டீம் அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் இருந்துச்சு. அது உண்மையும் கூட. அது எப்படின்னா, ரஜினியே ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. திருவள்ளுவருக்கு காவி பூச பார்த்தாங்க. எனக்கும் காவி பூச பார்த்தாங்க. திருவள்ளுவரும் எஸ்கேப் ஆயிட்டாரு. நானும் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு வந்து ரஜினி சொன்னாரு. ரஜினி வந்து பயந்தாங்கோலி அப்படிங்கிற மாரி வந்து ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. அதான் உண்மை. அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ரஜினி பயந்தாங்கோலி. இதுதான் டிஎம்கே மிரட்டுனாங்க. அது பயந்துகிட்டு வராம விட்டாரு அப்படின்ற மாரி தான் அவர் பேசியிருக்காரு. எங்க தலைவர் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா என்னன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னேன்ல, திருவள்ளுவருக்கும் காவி பூச பார்த்தாங்க. எனக்கும் காவி பூச பார்த்தாங்க. ஆனா நான் எஸ்கேப் ஆயிட்டோம். 2 பேருமே எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னார்ல. அது எப்ப சொன்னாரு? மோடி கவர்ன்மென்ட் இருக்கும்போது தான் சொன்னாரு. இந்த வார்த்தைய குடுத்தாரு. ஸ்டேட்மென்ட்ட விட்டாரு. எப்படி பயப்படுற ஆளா இருந்தா ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ட எதிர்த்து ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட்னுடைய பவர எதிர்த்து வார்த்தை சொல்ல முடியுமா? அதெல்லாம் ரஜினிலாம் பயப்பட மாட்டாரு சார். ஜெயலலிதா எவ்வளோ பெரிய ப எவ்வளோ பெரிய அயர்ன் லேடி ஜெயலலிதா. ஜெயலலிதாக்கு எதிர்த்து வந்து அவர் சொன்னாரா இல்லையா? அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் 1996ல குடுத்தாரா இல்லையா?